இந்த உடலை விட்டு சென்றாலும் என்றும் நிலையான அந்த சரீரம் பெறுவோம் என்ற இந்த உணர்வினை வளர்த்து நாம் அங்கே செல்வோம், அதை அடைவோம் என்ற இந்த மனிதன் இந்நேர வருடம் உபதேசித்த உணர்வின் நிலைகள். சாமி என்ன எல்லாரும் பொட்டுல தொட்டி காமிக்கிறாங்க, குண்டையினை தொட்டு காமிக்கிறாங்க, சாமி ஒன்னும் கொடுக்கல, நீ ஏமாந்து நீங்க விட்டாரு. உங்களுக்குள் ஒவ்வொரு உணர்வுக்குள்ளும் ஒரு உணர்வின் இயக்கத்தையும் உள்ளுர அதை தொட்டு காமித்து அந்த இயக்கத்தின் உணர்வை உங்களுக்குள் அறிய செய்து அந்த உணர்வு ஆற்றல் நினைகொண்டு அது உங்களுக்குள் கட்டுப்பட்டு அந்த இயக்கம் சக்தியாக மாறுவதற்கு ஒவ்வொரு ஞானியின் அருள் வழியில் உங்க உடலுக்குள் இருக்கக்கூடிய பலவிதமான குணத்தின் உணர்வுக்குள் நினைவுந்து அதுக்குள் நீங்க கேட்க உணர செய்து அந்த குணத்திற்குள்ளும் இது பதிவு செய்திருக்கின்றோம். இதுதான் தொட்டு காமிப்பது குரு வழி. இதுதான் என் குரு இப்படித்தான் தொட்டு காமிச்சார், அதைத்தான் உங்களுக்குள் நான் தொட்டு காமிப்பேன். ஆகையினாலே இப்ப காலத்தாலே பொட்டு தொட்டு காமிச்சாரு, முது தொண்டை தொட்டு காமிச்சாரு, அப்படி சிறுன்னு எடுத்தது இப்படி போனது என்று எனக்கு தெரியாது. என் குரு காட்டிய நிலைகள் தான் ஆழமாக பதிந்துள்ள மறைந்துள்ள அந்த உணர்வுக்குள் மெய்ஞானியின் அருள் சக்தியை அவருக்குள் இயக்க செய்து அந்த உணர்வின் தன்னை இயக்க சக்தியாக மாற்ற வேண்டும் என்று முழுமையான எண்ணங்கள் கொண்டு அதை செய். ஆனால் போற்றும் நிலைகள் கொண்டு உபதேசித்து விடாரே, போற்றும் நிலைக்காக ஏங்கி விடாரே, உன்னை போற்றும் இயக்க நிலைகளுக்கு ஏங்கி விடாரே. அந்த உணர்வின் தன்மை இந்த நிலைகள் உணர்வை கலந்து பதிந்து விடாரே, அது உன்னையும் ஏமாற்றிவிடும், கேட்பவருடைய உணர்வுகளையும் மாற்றிவிடும். உன்னுடைய நிலையும் இங்கேதான் இருப்பாய், அங்கே செல்ல முடியாது என்று என் குரு காட்டி இந்த நிலைகள் கொண்டுதான் உங்கள் உணர்வின் தன்மை உயிரை கடவுளாக மதித்து உங்கள் ஆலயத்தை தெய்வமாக மதித்து நீங்க எண்ணி உணர்வின் தன்மை மனிதனாக உருவாக்கி அந்த உணர்வின் சக்தியை தெய்வமாக ஆக்கி அந்த இறையின் சக்தி என்றும் நிலையான ஒளியின் சரீரம் பெற வேண்டும் என்று என் குரு காட்டிய வழிகள் கொண்டு உங்களுக்குள் இது தெளிவுற உணர்த்தி நாம் அதை பெறுவோம் என்ற இந்த உணர்வை நீங்களும் பதிவு செய்து இன்று நாம் வெண் சென்ற அந்த வெள்ளி நாட்களை நாம் பெறுவோம் என்ற இயக்க உணர்வை தூண்டி சென்று இப்ப நாம் தியானிப்போம். இப்ப மணி என்னாச்சு தானே, லைட் எரியும். அதனால நாம சக்தி வாய்ந்த டூம் லைட் போடுறான்னு அதுக்கு தகுந்த டிரான்சாக்சன் தேவை. அந்த டிரான்சாக்சன் இருந்தாதான் அந்த நிறைய இயக்கம். அதே போல நான் ஒரு டிரான்சிஸ்டர் தான், டிரான்சாக்சன் செய்ய ஒரு டிரான்ஸ்பாரம் தான். அந்த ஞானியின் சக்தியை நாம் எடுத்து உங்களுக்குள்ள அந்த டிரான்ஸ்பாரம் வந்து உதய முடியும். உங்களுக்கு கிடைக்கிறதுனால நம்மளுக்கும் கிடைக்க முடியும். உங்களுக்கு இந்த டிரான்ஸ்பாரம் நான் செயல்படுறேன். இது போல நாம் ஒவ்வொரு சக்தியும் நாம் எண்ணத்தாலே இப்ப நம்ம எடுக்கக்கூடிய இந்த தியானம் அந்த சக்தி வாய்ந்த நிலையை கொண்டு நாம பெருகுவதற்கு இப்ப நாம தியானிக்க போறோம். ஒரே ஏக்கத்துடன் இருந்து எண்ணங்களை கலந்தாது மெய் ஒளி பெற வேண்டும் என்ற ஏக்கத்தில் அன்னை தந்தையை நினைத்து அவங்க அருளால நாம் இன்று மனிதனாக திறந்தோம். அதன் வழியில் இன்று நாம நல்வழி அறிந்தோம். அந்த நல் உணர்வின் தன்னை குருவாக பெறுவோம். அந்த குரு அந்த நல்வழி காட்டும் உணர்வை குருவாக ஏற்று அந்த குருவின் வழியிலே அது எண்ணும் போது அதை நாம் அழைத்து செல்லும் என்ற இந்த நிலையில் மெய் ஒளியை உங்களுக்குள் பதிவு செய்த அந்த உணர்வை குருவாக எண்ணும். அது உங்களுக்குள் நினைக்கும் போது அது குருவாக நின்று வேலை செய்யும். இப்ப திட்டவங்க நீங்க பாதியை எண் பண்ணிட்டீங்கன்னா அது திருப்பி என்ன அது குருவாக இருந்து சண்டைக்கு போய் சொல்லும். ஒருத்த குழந்தை மேல பாசமா இருந்தாங்க, அவன் உடம்புக்கு சேரும் இல்லைன்னா அவனை பார்த்த பாசத்தினால குரு நினைச்சு அழுகச்சி. இதே போலதான் நம் உணர்வின் எண்ணங்கள் அது குருவாக நின்று நமக்குள் செய்யும். ஆகவே மூல ஆதாரத்தை தட்டி எழுப்புங்கிறது நமக்குள் மூலமாக இருக்கும் உயிரும் அந்த ஆதாரமாக நமக்குள் உடலாக இயங்கிக் கொண்டும் உணர்வின் செயலை ஞானியின் ஒவ்வொன்றும் வீரியம் பெற செய்வதை நாம் மூலாதாரத்தை தட்டி எழுப்பும் இந்த நிலை எமது குருகாக காட்டிய அருள் வழிப்படி இப்ப நாம் தியானிப்போம். ஞானியின் அருசக்தியை பெறுவோம். நம் வாழ்விலை இருளை மீட்போம், மெய் பொருளை பெறுவோம். மெய்ஞானிகள் சென்ற பாதையில் நாம் செல்வோம். அவர்கள் சென்ற இடங்களில் நாமும் பெருவீடு பெருநிலை என்ற பெறுவோம் என்ற இது உறுதிப்படுத்திக் கொண்டு நாம் தியானத்தில் அமைவோம். இந்நேர வரையிலும் உபதேசித்ததற்கு என் குருநாதர் சொன்ன அருள் வழிப்படி சூரியனின் காந்த சக்தியை உபதேசித்த இந்த உணர்வுக்கு அதை இணைத்து அத உங்களுக்குள் உடலுக்குள் இந்த உணர்வின் ஆற்றலை பெருக்கி உங்க நினைவின் எண்ண அலைகளை சப்தரிஷி மண்டல உணர்வுடன் கலக்கச் செய்து நாம் அனைவரும் ஒன்று சேர்த்து இயங்கும் உணர்ச்சிக்குள் அது ஈர்க்கப்பட்டு நாம் அனைவருக்கும் அந்த ஆற்றலுக்கு பெரும் சக்தி நாம் பெறச் செய்வதற்கு இத்தியானித்தோம். இதை போல வலுப்பெற்ற இந்த சக்தியின் துணை கொண்டு நம் மூதாதையுடைய உயிராத்மாக்களை இன்னொரு பிறவா நிலைக்கு வர இந்த பிறவா நிலை பெற செய்ய நம்முடைய எண்ண உணர்வுகளை
அந்த உயிராத்மாவுடன் இணைத்து அந்த உயிராத்மா பிறவா நிலை பெறும் அந்த நிலையை இப்ப எப்படி ரிமோட் கண்ட்ரோல் என்று சொல்லுகின்றோமோ, இதை போல நாம் நினைவின் எண்ண அலைகளை அந்த மூதாதையுடைய உயிராத்மாவுடன் இணைத்து அது ஒளி சரீரம் பெறச் செய்ய நாம் இந்நேரவர்களும் செய்த எல்லோருடைய எண்ணங்களும் அவர்களை உந்தி செயல்படுத்தும் இந்த நினைவுடன் கலந்து நாம் அந்த மண்டல உணர்வுடன் நம் எண்ண அலைகள் சுலப நிலைகள் பெறச் செய்வதற்கு இது இப்ப செய்தோம். இது செய்து கொண்டவர்கள் இந்நேரவர்களும் கேட்டுக்கொண்டவர்கள், கேட்டு உணர்ந்தவர்கள் உங்க உடலிலே பதிவாகி விடுகின்றது. இந்த நிலையை பயன்படுத்தி உங்களுக்கு கொடுக்கும் இந்த வாக்கு மிக மிக சக்தி வாய்ந்தவை. நீங்க சாதாரணமாக ஒரு நண்பன் உங்களிடம் துன்பம் என்று சொல்லும் போது கேட்டு உணர்ந்து நுகர்ந்து அவர்களுக்கு நீங்க உதவி செய்தாலும் அந்த துன்ப உணர்வுகள் உங்களுக்குள் சேரா வண்ணம் நாம் எப்படி இரும்பை படம் போட்டு பஸ்மமாக்குகின்றோமோ அதனின் வலு சத்தை இழக்கச் செய்யாமல் அதனின் ஆற்றலின் ஆக்க சக்தியாக மாற்றும் நிலை போல உங்க வாழ்க்கையில் நீங்க கேட்டறிந்த இந்த துன்ப உணர்வுகள் உங்களுக்குள் தீய விளைவுகள் உருவாக்காதபடி மகரிஷிகள் வாழ்ந்து வளர்ந்து இந்த இருளை போக்கி அவர்கள் விஷத்தை புடமிட்டு உணர்வின் ஆற்றலை பெருக்கி அந்த உணர்வுகள் அந்த உடலுக்குள் உங்களுக்குள் சேர்த்தவுடனே புடம் போட்டு எடுத்தது போன்றே உங்களுக்குள் பரிசுத்தப்படுத்துகின்றது. ஆகவே நீங்கள் எண்ணிய போது அந்த சக்தியை எப்படி இன்றைக்கு ஆண்டினாவை சரியான முறையில் வைத்த பின் வெகு தொலைவில் வைத்த டிவி அலைகளை அது கவர்ந்து தெளிவாக உணர்த்துகின்றதோ, இதை போல உங்க நினைவின் அலைகளை கொண்டு அந்த மகரிஷிகளை எண்ணி இயங்கும் போது அந்த உணவின் சக்தியை நீங்கள் கவர்ந்து நீங்க செய்த நன்மையின் சக்தி என்று நிலைத்திருக்க உங்க அறியாது புகுந்த இந்த விஷத்தின் தன்மை அதனுடைய தீய விளைவுகளை இயக்காது உங்களுடன் ஒத்துழைத்து மெய் உணர்வு மெய் ஞானிகளுடைய அருள் வழியுடன் இயக்கச் செய்யும் நிலையே இந்த ஆத்ம சுத்தி. ஆகவே ஒவ்வொருவரும் நாம் கெட்டதை கேட்டாலும் கெட்டதை பார்த்தாலும் கெட்டதை எண்ணினாலும் கெட்டதை பேசிவிட்டாலும் அடுத்த கணமே ஈஸ்வரா என்று உங்க உயிரை வேண்டி மகரிஷிகளின் அசக்தி பெற வேண்டும் என்று ஏங்கி உங்க உடலுக்குள் கண்ணை ஏங்கி ஒரு நிமிஷம் ஏங்கி பார்ப்பதும் ஒரு நிமிஷம் உங்க உடலுக்குள் நிறைவே செலுத்தி உங்க உடலுக்குள் தியானிக்கும் போது இது ஆத்ம சுத்தி என்று பெயர். ஆகவே நீங்க வீட்டை விட்டு செல்லும் போது ஆத்ம சுத்தி செய்துவிட்டு எந்த காரியத்துக்கு செல்லுகின்றனரோ அவரை எண்ணி என் பார்வை அவர் நல்லதா இருக்க வேண்டும், என் சொல் இனிமை பெற வேண்டும், என்னை பார்க்கும் போது அவர் நல்லது செய்து தரக்கூடிய எண்ணங்கள் வர வேண்டும். நீங்க கடைக்கு போறீங்களா ஆத்ம சுத்தி செய்துட்டு உங்க கடையில் உள்ள வாடிக்கையாளர் அனைவருமே மகிழ்ச்சியினால் சக்தி பெற வேண்டும், அவர்கள் உடல்கள் நலம் பெற வேண்டும், அவர் வாழ்விலே மகிழ்ச்சி பெற வேண்டும் என்று எண்ணிட்டு கடைக்கு போன இதே மாதிரி ஆத்ம சுத்தி செய்து உங்க கடையில் உள்ள சரக்கு அனைத்தும் பார்த்துவிட்டு இதை பயன்படுத்துவோர் அனைவரும் மகிழ்ச்சியின் நல்சக்தியால் அவர்கள் உடல் நலமும் மனபலமும் மனவளமும் பெற வேண்டும், அவர் வாழ்விலே மகிழ்ச்சிகள் பெற வேண்டும் என்று எண்ணி வியாபாரத்தை தொடங்கும். இதே போல தொழில்களை செய்தாலும் ஆத்மசுத்தி செய்து பிறப்புங்க. அங்கே தொழில அமர்ந்து தொழில் செய்ய போகும்போது ஆத்மசுத்தி செய்து உங்க கீழ் வேலை செய்வர்களை மகிழ்ச்சியின் நல்சக்தி அவர்கள் பெற வேண்டும், என் பார்வை அவர்கள் மனபலமும் உடல் நலமும் செய்யும் தொழில் திறம்பட செய்யும் சக்தியாக என் பார்வை அவர்களை நல்லதாக்க வேண்டும், என் சொல் அவர்களை இனிமை பெற வேண்டும், என் செயல் அவர்கள் புனிப்படுத்தும் செயலாக அது வளர்க்க வேண்டும். என் மேலதிகாரிகளுக்கு அதே மாதிரி எண்ணும் போது என் பார்வை மேலதிகாரிக்கு என் பார்வை நல்லதாக்க வேண்டும், என் செயல் அவர் போற்றும் நிறைவேற வேண்டும், என் சொல் அவருக்கு இனிமை பெற வேண்டும், அவர் என்னை பார்க்கும்போது நல்ல செயல்கள் செய்தரும் நிலைகள் வர வேண்டும். நாம் அனைத்தும் உற்பத்தி பண்ணும் பொருள்கள் பயன்படுத்துவோர் அனைவரும் நலமும் வளமும் பெற வேண்டும் என்று இப்படி தொழில்கள் அமரும் போது இதை மாதிரி எண்ணி தொழில் செய்யுங்கள். இதே போல ஒரு நோயாளிகளை பார்த்தால் உடனே அடுத்த ஆத்ம சுத்தி செய்துவிட்டு மகிழ்ச்சியின் அசக்தி நீங்க பெறுவீர்கள், அந்த மகிழ்ச்சியின் அசக்தியால் உங்க நோய்கள் நீங்கும், நீங்கள் நலம் பெறுவீர்கள் என்று இந்த வாக்கை சொல்லுங்கள். அதே மாதிரி குழந்தைகளை பார்க்கப்படும் போது இதே மாதிரி அவர் மேல விருப்பம்தான் ஆத்ம சுத்தி செய்து மகிழ்ச்சியின் அசக்தி குழந்தைகள் பெறுவார்கள், அதன் வழிகளை அவர் எதிர்காலம் சிறந்திருக்கும், கல்வியிலே சிறந்த குழந்தைகளாக வளர்வார்கள், என் பார்வை அந்த நிலைக்கு உயர்த்தும் என்று உங்க குழந்தைகளை எண்ணி அதை செயல்படுத்துங்க. அடுத்து அந்த குழந்தையிடம் பேச முற்படுங்கள். இதே போல ஒவ்வொரு நிலையும் கணவனும் மனைவியும் இதே போல பெண்கள் சமையல் செய்யும் போது ஆத்ம சுத்தி செய்துவிட்டு நாம் சமைக்கும் ஆகாரம் சாப்பிடும் அனைவருக்கும்
உடல் நலமும் மனபலமும் பெற வேண்டும் என்று எண்ணி சமையல் செய்ய முற்படுங்கள். ஆகாரம் பரிமாறும் போதும் நாம் பரமாறும் இந்த ஆகாரம் உணவு உட்கொள்ளும் அனைவரும் மனபலம் உடல் நலம் பெற வேண்டும் என்று எண்ணி ஆகாரத்தை பரிமாறுங்கள். அடுத்த கணம் சாப்பிடும் போதும் ஆத்மசுத்தி செய்துவிட்டு நான் சாப்பிடும் ஆகாரம் என் உடலில் நலம் பெறும் சக்தியாக மகரிஷியின் நல்சக்தி கொண்டு என் உடலிலே அந்த நல்ல சக்தியாக மலர வேண்டும் என்று எண்ணி சாப்பிடும். இரவிலே படுக்க போகும்போது இதே மாதிரி ஆத்மசுத்தி செய்து நீங்க எதையெல்லாம் அது நல்லவைகளாக பெற வேண்டுமோ உங்க உணர்வின் வட்டம் சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து அந்த உணர்வின் ஆற்றல் எனக்குள் விளைந்து கொண்டே இருக்க வேண்டும். சப்தரிஷிகளின் அறுவழி என் ஈர்ப்பு வட்டத்துக்குள் இருக்க வேண்டும் என்றும் அந்த உணர்வின் சக்தி எனக்குள் வளர வேண்டும் என்று எண்ணிட்டு பண்ணுங்க. காலையில எழுந்திருத்த உடனே மகிழ்ச்சி இதே போல என் பார்வை எல்லோரும் நலமாக்க வேண்டும், என் சொல் கேட்போர் அனைவரும் மகிழ்ச்சி பெற வேண்டும், நான் பேசும் அனைத்தும் கேட்போர் உணர்வுகளில் அது மெய் வழியாக அது பலர வேண்டும், நான் பார்ப்போர் அனைவரும் நலமும் வளம் பெற வேண்டும் என்று எண்ணி எந்திரிங்க. இதே போல நீங்கள் எதையெல்லாம் எதிர்பார்க்கும் ஒருத்தர் பாக்கி கொடுக்கல ஆத்மசுத்தி செய்து அவர்கள் வியாபாரம் செலுத்தி வர வேண்டும், அவர்களுக்கு வருமானம் வர வேண்டும், நம்மளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை எண்ணி விடுங்கள். இதே போல நாம் எத்தகைய நிலைகளை நாம் சந்தித்தாலும் ஒருவரை நாம் எண்ணும் போது கோபமோ வெறுப்போ வந்தால் அதை அந்த வெறுப்பான உணர்வுகள் நமக்குள் வராது தடுக்க இதை போல ஆத்மசுத்தி செய்துவிட்டு அவர்கள் யாரை உங்க மேல் யார் மேல வெறுப்பு வருதோ என் பார்வை அவர் நல்லதாக்க வேண்டும், அவர் செயல் அனைத்தும் புனிதம் பெற வேண்டும் என்று எண்ணுங்கள். இதை போல உணர்வுகள் அடிக்கடி விண்ணை நோக்கி நாம் செலுத்தப்படும் போது நம் வாழ்க்கையில் நாம் அந்த சப்தரிஷி மண்டல உணர்வுடன் கலக்கின்றோம், அதை நம் உடலுக்குள் சேர்க்கின்றோம். இதை போல நம் உடல்ல எத்தகைய நோய் இருந்தாலும் நோயை மறந்துடுங்கள். மகிழ்ச்சிகளின் அல்சக்தி என் உடலிலே படர வேண்டும், என் உடல் உள்ள நோய்கள் நீங்க வேண்டும், என் சொல்லுக்குள் இனிமை பெற வேண்டும், என் செயல் அனைத்தும் புனிதம் பெற வேண்டும், நான் பார்ப்பவரெல்லாம் நலம் பெற வேண்டும், அந்த சக்தியின் தன்மை எனக்குள் வளர வேண்டும், மகிழ்ச்சியின் அல்சக்தி என்னுள் என்றும் நிலைத்திருக்க வேண்டும், என் நோய்கள் அனைத்தும் பறந்திட வேண்டும் என்று எண்ணுங்கள். இது எந்த நோயா இருந்தாலும் அதை அங்கங்கே அந்த நினைவை செலுத்தி இது நீங்க வேண்டும் என்று எண்ணுங்கள். மகிழ்ச்சியின் சக்தி என் உடல் முழுதும் படர்ந்து என் உடலை நலம் பெறும் சக்தியாக மலர்கின்றது. இப்ப நான் நலம் பெற்று வருகின்றேன், மகிழ்ச்சியின் அல்வட்டத்தில் என் எண்ணங்கள் சுழல்கின்றது, என் வாழ்விலே மகிழ்ச்சி பெறுவேன், என் உடலிலே மகிழ்ச்சி பெறுவேன் என்று எண்ணங்களை அடிக்கடி எண்ணிப்பார். நீங்கள் எண்ணி கொடுப்பதை அனைத்தும் உங்க உயிர் அங்கே படைக்கின்றது, இயக்குகின்றது, உடலாக்குகின்றது, விளைய வைக்கின்றது, அந்த உணர்வை தன்னுடன் இணைத்துக் கொள்கின்றது, அடுத்து ஒளி சரீரமாக உங்களை நிலைக்க செய்கின்றது. இந்த நிலைகள் பெற வேண்டும் என்று ஏங்கி இதை போல நீங்க எண்ணி செயல்படுத்துங்க. ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க இடக்கூடிய மூச்சுகள் அனைத்தும் இதை போன்று நாம் வெளியிடுவதை சூரியன் காந்த சக்தி கவர்கின்றது, அந்த சக்தி நிலை பெறுகின்றது. இப்ப நாம் எப்படி நாம் வெளியில எங்கு சுத்திட்டு வந்தாலும் எத்தனையோ எண்ணங்கள் கொண்டு நாம் வருகின்றோம். வீட்டுக்கு வந்த பின் இதை போல ஆத்மசுத்தி செய்து மகிழ்ச்சியின் சக்தி நம் வீட்டிலே படர வேண்டும், நம்ம வீட்டுக்கு வரவங்க அனைத்தும் மகிழ்ச்சியின் சக்தி பெற வேண்டும், குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் சக்திகள் படர வேண்டும், நம்ம வீட்டுக்கு வரவங்களாம் மகிழ்ச்சி பெற வேண்டும் என்று எண்ணிட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. இதே போல நீங்க எதையெல்லாம் எண்ணுகின்றதோ அப்ப ஆத்மசுத்தி செய்துவிட்டு உங்க சொல்லும் செயலும் அந்த சப்தரிஷி மண்டல வட்டத்துடன் இரும். இந்த உடலை விட்டு நாம் எப்போ போகுது என்ன செய்து என்று தெரியாது, ஆனால் நாம் இந்த உடலில் இருக்கும் போதே அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைத்துக் கொண்டு எந்த நிலையில் எப்படி நாம் உடலை விட்டு இந்த உருவ ஆத்மா பிரிந்தாலும் அந்த நினைவுடன் நாம் அங்கே செல்கின்றோம். இப்போது நம்ம மனித வாழ்க்கையில் நாம் இங்கே இருப்போம் என்றால் நாம் யார் மேல வெறுப்போ பாசமோ வைத்தோம் என்றால் இந்த உடலுக்குள் புகுந்துதான் மீண்டும் நாம் மனிதனா பிறக்காத நிலையும் விஷத்தன்மையான நிலைகளை தர செய்து விடுகின்றது. இதை போல நிலைகள் எல்லாம் விழுந்து இன்று இருக்கக்கூடிய விஞ்ஞான உலகம் வெகு துரிதமாக மனிதனுடைய உயர்ந்த குணங்களை சிந்தனையற்றதாக மாற்றி மனிதனுடைய நிலைவே குறுகலை செய்யும் உணர்வுகள் வளர்ந்து மனிதனிடத்தில் மனிதனவே மனித சிந்தனை இல்லாத நிலையாக்கும் இந்த உலகில் நாம் இந்த 96க்குள் நிலை எங்கேயோ போகின்றது. அதற்குள் நம் நினைவை கூட்டி நம் விண்ணுலகின் ஆற்றல் நமக்குள் பெருக்கி இந்த உடலை விட்டு எந்த நிலைகள் எப்படி சென்றாலும் நம் உயிராத்மா அந்த வட்டத்தில் சேர்க்கும் நிலையாக இணைத்து விடுங்கள். யாரும் இந்த உடலுடன் இருந்தார் யாரும் இல்லை, எந்த ஞானியும் சரி எந்த மகரிஷியும் சரி அவர்கள் இருந்ததில்லை.